Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்ட் 2 புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் 4 லெசன்ஸ் தான் பார்க்க போறோம். 5th லெசன் நாகரிகம், தொழில், வணிகம், நாடென்ப நாட்டின் தலை. இந்த லெசன்ல 6 டாபிக்ஸ் இருக்கு. மதராசப்பட்டினம், தெய்வமணி மாலை, தேவாரம், அகநானூறு, தலைக்குளம், படிமம். இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தெய்வமணி மாலை அதனோட ஆசிரியர் வந்து ராமலிங்க அடிகளார். தேவாரம் அதனுடைய ஆசிரியர் வந்து திருஞான சம்பந்தர். அகநானூறு அதனோட ஆசிரியர் வந்து அம்மூவனார். தலைக்குளம் அதனோட ஆசிரியர் வந்து தோப்பில் முகமது மீரான். படிமம் திருக்குறள் அதனோட ஆசிரியர் வந்து திருவள்ளுவர். இலக்கண தேர்ச்சிக்கோள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், படிமம் என்பதன் பொருள். படிமம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காட்சி. படிமம் என்பதன் பொருள் காட்சி. செகண்ட் கொஸ்டின், காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் இக்கவிதையில் டேஸ் பயின்று வந்துள்ளது. அதாவது காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் இந்த கவிதையில் பயின்று வந்துள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வினைப்படிமம். காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புதுவெயில் இக்கவிதையில் வினைப்படிமம் பயின்று வந்துள்ளது. தேர்ட் கொஸ்டின், கூற்று. உவமை உருவகம் போல படிமமும் வினை, பயன், மெய், உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும். அதாவது உவமை உருவகம் போல படிமமும் வந்து வினை, பயன், மெய், உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. காரணம், எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை. எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது வந்து காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. உவமை உருவகம் போல படிமமும் வினை, பயன், மெய், உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதற்கான காரணம், எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவதில்லை அப்படிங்கிற காரணம் வந்து தவறு. ஃபோர்த் கொஸ்டின், மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. மெய்ப்படிமத்திற்குரிய பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். ஃபிஃப்த் கொஸ்டின், மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது. இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்திருக்கிறது அப்படிங்கிற கூற்றுக்கு எவ்வகை படிமம் வெளிப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வினைப்படிமம். பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம். காரணம், சென்னை அப்படிங்கிறது வந்து வெறும் நகரம் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அ, ஆ, இ அனைத்தும். நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகளின் களம். சென்னை வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேலைவாய்ப்புகளின் களம்னு சொல்லியிருக்காங்க. மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தியில் பங்கு. சென்னை வந்து மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தியில் பங்கு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை. சென்னையில் தான் வந்து மென்பொருள் ஏற்றுமதி நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கை மையம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். செகண்ட் கொஸ்டின், கூற்று. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்து நெசவாளர்கள் வந்து சென்னை நோக்கி வந்தனர்னு சொல்லியிருக்காங்க. காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது. காரணம் என்னென்னா, கிழக்கிந்திய நிறுவனத்தோட வணிகம் வந்து துணி சார்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் அப்படிங்கிற கூற்று வந்து சரி. அதுக்கான காரணம், கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது அப்படிங்கிற கூற்றுக்கான காரணம் சரி. தேர்ட் கொஸ்டின், பொறுத்துக. திருவல்லிக்கேணி ஆறு அதுக்கு நேராக 1 மாவலிபுரச் செலவு. பக்கிங்காம் கால்வாய் அதுக்கு நேராக 2 கல்கோடரி. பல்லாவரம் அதுக்கு நேராக 3 அருங்காட்சியகம். எழும்பூர் அதுக்கு நேராக 4 கூவம். ஆன்சர் 4, 1, 2, 3. திருவல்லிக்கேணி ஆறு அப்படின்னா கூவம். பக்கிங்காம் கால்வாய் இது வந்து மாவலிபுரச் செலவு. பல்லாவரம் வந்து கல்கோடரி. எழும்பூர் அப்படிங்கிறது வந்து அருங்காட்சியகம். ஃபோர்த் கொஸ்டின், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு.
உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அப்படிங்கிற தொடர் வந்து உணர்த்தக்கூடிய பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் முரண் பண்பு. 5th கொஸ்டின், விளியரி ஞாமலி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு எது? விளியரி ஞாமலி அப்படிங்கிறதுல குறிப்பிடக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாய். ஏன்னா விளியரி அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து குரல் கேட்ட, ஞாமலி அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து நாய். இதில் இருக்கக்கூடிய விலங்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய விலங்கு வந்து நாய். தமிழாக்கம் தருக. Periyar was not only a great social revolutionary, he was something more than that. He is known as a great champion of the underprivileged. Even in this sphere, he was much more than that. His sphere of activity was very wide, and when he took up any issue, he went deep into it, understood all the aspects of it, and did not rest until he had found a permanent solution to it. Communal differences in our society were deep-rooted and appeared to be permanent features of our society until Periyar came on the scene. தமிழாக்கம். பெரியார் ஒரு சமூக புரட்சியாளர் மட்டும் அல்ல, அதற்கும் அப்பாற்பட்டவர். இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடினர். அவர்களுக்காக மிகவும் பரிந்து போராடினார். இதில் அவரின் கோணம், பார்வை மிகவும் விரிவாய் இருந்தது. எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் அதன் ஆழம் வரை சென்று அதனை புரிந்து கொண்டு ஓய்வில்லாமல் அதற்கான நிரந்தர தீர்வினை மேற்கொள்வார். மக்களிடம் உரையாடும் போது அவரின் பேச்சு சமூகத்திற்கு நிரந்தர தீர்வினை நல்குமாறு இருந்ததற்கு காரணம் அவரின் வருகை மட்டுமே. சமூகத்தில் இவ்வாறான மாற்றங்களுக்கு இவரே காரணம். இலக்கிய நயம் பாராட்டுக. பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா, நன்மை செய்பவரே உலகம் நாடு மேற்குலத்தார், திண்மை செய்பவரே அண்டித் தீண்ட ஒண்ணாதார். இந்த நூலை எழுதியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு. அதை வந்து எழுத்து வழக்காக மாற்றி சொல்லியிருக்காங்க. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். இது மாதிரி மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நிலத்தை கௌரணும்டா அப்பத்தான் வகுறு நிறையும் இது வந்து பேச்சு வழக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எழுத்து வழக்காக சொல்லியிருக்காங்க. ஆன்சர், நிலத்தை கிளற வேணும்டா அப்பொழுதுதான் வயிறு நிறையும் அப்படிங்கிறது வந்து எழுத்து வழக்கு. செகண்ட் ஒன், அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவியிருக்க வேண்டியதான அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எழுத்து வழக்காக மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், அன்றைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறது வந்து எழுத்து வழக்கு. தேர்ட் ஒன், ஓட்டாண்ட விளையாண்ட கொய்ந்தையை அப்பா எங்கே இஸ்துகின்னு போனாரு அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு. இதை வந்து எழுத்து வழக்கில் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆன்சர், வீட்டிற்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே கூட்டி போனார் அப்படிங்கிறத வந்து எழுத்து வழக்கு. ஃபோர்த் ஒன், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை 3 நாளாக சிரமப்படுது அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு. இதை வந்து எழுத்து வழக்கில் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆன்சர், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை 3 நாளாய் சிரமப்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போவ சொல். இது வந்து பேச்சு வழக்காக சொல்லியிருக்காங்க. இதை வந்து எழுத்து வழக்காக மாற்றி சொல்கிறாங்க. ஆன்சர், இரவில் சிற்றப்பாவை காவலுக்கு போக சொல். இதான் வந்து எழுத்து வழக்கு. மொழியோடு விளையாடு. எண்ணங்களை எழுத்தாக்குக. ஒரு வரைபடம் ஒன்று கொடுத்து அதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து எழுத்தாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆன்சர், உழைத்து உழவு செய்த உப்பையெல்லாம் வண்டியில் பூட்டி எருதோடு வணிகர்கள் வாழ வழிகண்டு உப்புக்கு மாற்றாக நெல்லை பெற
தன் மகளிரோடு உள்நாட்டு சந்தைக்கு செல்கின்ற காட்சி வணிகர்களின் வீதி உலா போல் காட்சி தருகிறது. அதாவது உழைத்து உழவு செய்த உப்பையெல்லாம் அவர்கள் ஒரு வண்டியில் ஏற்றிட்டு அது அங்கிருந்து ஒரு எருதோட அந்த வணிகர்கள் வாழ வழிகண்டு உப்புக்கு மாற்றாக நெல் வாங்கிறதுக்காக தங்களோட மகளிரோடு உள்நாட்டு சந்தைக்கு செல்கின்ற காட்சி வணிகர்களோட வீதி உலா போல் காட்சி தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்டியும் ஒட்டியும் பேசுதல். கிராமங்கள் நகரமாவது வளர்ச்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வெட்டியும் ஒட்டியும் பேசுதல் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர், கிராமங்களில் அழிவால் நகரங்கள் வளர்ச்சியடைந்தன. கிராமங்களோட அழிவால் தான் நகரங்கள் வளர்ச்சியடைந்தனன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நவீன உலகிற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக நகரங்கள் அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் நவீன உலகத்துக்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடியது நகரங்கள்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், நகரங்களின் வளர்ச்சியால் கிராமங்கள் அழிக்கப்படுகிறது. நகரங்களோட வளர்ச்சியால் தான் கிராமங்கள் அழிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை பாதிப்பு, தொழிற்சாலை பெருக்கத்தால் நீர் மாசுபாடு, மனவளம் குன்றல், வேளாண்மை விவசாயம் பாதிப்பு ஏற்பட்டு உணவுக்கு கையேந்தும் நிலை ஏற்படக்கூடும். அதாவது இயற்கை பாதிப்பு, தொழிற்சாலை பெருக்கத்தால் தான் நீர் மாசுபாடு, மனவளம் குன்றல், வேளாண்மை விவசாயம் பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட்டு உணவுக்கு கையேந்தக்கூடிய நிலை ஏற்படக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்க. அதாவது ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்யின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பூட்டிய வீட்டிலும் பூத்து சிரிக்கிறது. அது பூட்டிய வீட்டிலும் பூத்து சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி முல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஈற்றடி எழுதி துளிப்பாவை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், விழும் மரங்கள் அழியும் காடு. விழும் மரங்கள் அழியும் காடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், வீடு. செகண்ட் ஒன், அப்படி என்ன சொல்லியது காற்று குதித்தாடுகிறது மேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியது காற்று அப்படிங்கிறதுக்கு குதித்தாடுகிறது மேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இடி. தேர்ட் ஒன், பூத்த மலர் ஒன்று பறக்கிறது. பூத்த மலர் ஒன்று பறக்கிறது அடுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், தென்றல். ஃபோர்த் ஒன், வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது. அதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது அப்படின்னா ஆன்சர், மழை. கீழ்காணும் பகுதியை படித்து பார்த்து பிறமொழி சொற்களை கண்டறிந்து தமிழ் படுத்துக. பிறமொழி சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொல்ல பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. சர்க்கார் கொடுக்கும் சம்பளம் ஜீவனத்துக்கு போதுமா? அதாவது அரசு கொடுக்கும் ஊதியம் வாழ்வுக்கு போதுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள் ஜீவனம் நடத்த முடியுமா? ஜீவனம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. அதற்குள் வாழ்க்கை நடத்த முடியுமா என்று அவர் சிந்தித்தது கிடையாது. சிந்திக்க முயன்றதும் கிடையாது. என்று அவர் சிந்தித்தது கிடையாது. சிந்திக்க முயன்றதும் கிடையாது. எல்லாம் மாயை. மாயை அப்படிங்கிறதுக்கு பதிலாக பொய்த்தோற்றம். எல்லாம் பொய்த்தோற்றம். உள்ளூர நிற்கும் ஆத்மா மாசுபடவில்லை. உள்ளூர நிற்கும் ஆத்மா மாசுபடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆத்மாங்கிறது பிறமொழி சொல். அதுக்கு பதிலாக உள்ளூர் நிற்கும் உயிர் மாசுபடவில்லை. தான் வேறு இந்த மாயை வேறு. மாயை அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதுக்கு பதிலாக தான் வேறு தோற்றம் வேறு. தான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி வைக்கும் சக்தியின் ஒரு அம்சம் என்று திடமாக நம்பியிருந்தார். பிரபஞ்சத்தை அப்படிங்கிறதும் அம்சம் அப்படிங்கிறதும் பிறமொழி சொல். அதுக்கு பதிலாக தான் இந்த உலகத்தை ஆட்டி வைக்கும் சக்தியின் ஒரு வடிவம் என்று திடமாக நம்பியிருந்தார். ஏனென்றால் அவரது ஆத்ம விசாரத்தை சோதனை போட்டு பார்க்க இதுவரை தெய்வத்துக்கோ மனுஷனுக்கோ அவகாசம் கிடைத்ததில்லை. அதாவது இதில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை மாற்றி எழுதியிருக்காங்க. ஏனென்றால் அவரது உயிர் அடையாளத்தை சோதனை போட்டு பார்க்க இதுவரை தெய்வத்துக்கோ மனிதனுக்கோ நேரம் கிடைத்ததில்லை. மனுஷ வர்க்கம் முழுவதுமே தன்னை படைத்தவனுடைய தன்மையை ஸ்புடம் போட்டு பார்ப்பது போல தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருந்தது. மனுஷ வர்க்கம் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதே மாதிரி ஸ்புடம் அப்படிங்கிறதும் பிறமொழி சொல். அதுக்கு பதிலான தமிழ் சொல்
மனித வர்க்கம் முழுவதுமே தன்னை படைத்தவனுடைய தன்மையை புடம் போட்டு பார்ப்பது போல தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருந்தது. இதான் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர். படிப்போம் பயன்படுத்துவோம் பிராக்கெட்குள்ள நீதிமன்றம். அஃபிடவிட் இந்த இங்கிலீஷ் போர்டுக்கு தமிழ்ச்சொல் வந்து ஆணை உறுதி ஆவணம். அலகேஷன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து தமிழ்ச்சொல் வந்து சாட்டுரை. கன்விக்ஷன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் வந்து தண்டனை. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் வந்து அதிகார எல்லை. பிளைன்டிப் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் வந்து வாதி. அறிவை விரிவு செய். ஒரு குட்டி தீவின் வரைபடம் சிறுகதை தொகுப்பு வந்து எழுதியிருந்தா ஆசிரியர் வந்து தோப்பில் முகமது மீரான். ஒரு பார்வையில் சென்னை நகரம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து அசோகமித்திரன். சென்னை பட்டணம் எழுதியவர் வந்து ராமச்சந்திர வைத்தியநாத். ராமலிங்க அடிகள் வரலாறு வந்து ஊரன் அடிகள். 6th lesson கலை, அழகியல், புதுமைகள், சிறுகை அளாவிய கூழ். இதில் 7 டாபிக்ஸ் இருக்குது. திரைமொழி, கவிதைகள், சிலப்பதிகாரம், மெய்ப்பாட்டியல், நடிகர் திலகம், காப்பிய இலக்கணம், திருக்குறள். இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இலக்கண தேர்ச்சிக்கோள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரை வந்து தன்னுடைய உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மயிலைநாதர். காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். செகண்ட் கொஸ்டின், கூற்று 1. காப்பியம் என்னும் சொல் காப்பு + இயம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. அதாவது காப்பியம் என்னும் சொல் வந்து காப்பு + இயம் என பிரிந்து அது வந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று வந்து நீலகேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. காப்பியம் என்னும் சொல் காப்பு + இயம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. கூற்று 2 ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி அப்படிங்கிற கூற்று வந்து தவறு. தேர்ட் கொஸ்டின், சரியானவற்றை பொருத்தி தேர்க. காதை அதுக்கு நேராக 1 கந்தபுராணம். சருக்கம் அதுக்கு நேராக 2 சீவக சிந்தாமணி. இளம்பகம் அதுக்கு நேராக 3 சூளாமணி. படலம் அதுக்கு நேராக 4 சிலப்பதிகாரம். ஆன்சர் 4, 3, 1, 2. காதை அப்படின்னா சிலப்பதிகாரம், சருக்கம் அப்படின்னா சூளாமணி, இளம்பகம் அப்படின்னா கந்தபுராணம், படலம் அப்படின்னா சீவக சிந்தாமணி. ஃபோர்த் கொஸ்டின், தவறான இணையை தேர்க. பாவகை இலக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. விருத்தப்பா அதுக்கு நேராக நாலடியார். ஆசிரியப்பா அதுக்கு நேராக அகநானூறு. கலிவெண்பா அதுக்கு நேராக தூது. குறள் வெண்பா அதுக்கு நேராக திருக்குறள். இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் விருத்தப்பா அதுக்கு நேராக நாலடியார். இதான் வந்து தவறான இணை. பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். அடிகள் புலப்படுத்துவது. அதாவது ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம் அப்படிங்கிற அடிகள் வந்து எதை புலப்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. செகண்ட் கொஸ்டின், 7 ஆண்டு இயற்றி ஓர் 26 ஆண்டில் சூழ்கழல் மன்னற்கு காட்டல் டேஸ் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். அதாவது 7 ஆண்டு இயற்றி ஓர் 26 ஆண்டில் சூழ்கழல் மன்னற்கு காட்டல் டேஸ் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். மாதவி வந்து 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், 26 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். 26 வயதில் வந்து அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 1 சரி, 2 சரி. மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள் அப்படிங்கிறதும் சரி. 26 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள் அப்படிங்கிறதும் சரி. பொறுத்துக. ஆமந்திரிகை
அதுக்கு நேராக 1 பட்டத்து யானை. அரசு உவா அதுக்கு நேராக 2 மூங்கில். களஞ்சு அதுக்கு நேராக 3 இடக்கை வாத்தியம். கலை அதுக்கு நேராக 4 எடை அளவு. ஆன்சர் 3142. ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம். அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. களஞ்சு அப்படின்னா எடை அளவு. கலை அப்படின்னா மூங்கில். 4th கொஸ்டின் வேறுபட்டதை குறிப்பிடுக. இதில் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ அண்மை காட்சி துணிப்பு, ஆப்ஷன் ஆ சேய்மை காட்சி துணிப்பு, ஆப்ஷன் இ நடுக்காட்சி துணிப்பு, ஆப்ஷன் இ காட்சி மறைவு. இதில் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காட்சி மறைவு. காட்சி மறைவு அப்படிங்கிறதா வேறுபட்டது. தமிழாக்கம் தருக. பாப்புலர் as the cultural capital of India, Tamil Nadu is extremely well known for its marvelous temples and other architectural gems. The state rose to prominence primarily because of its well-known and outstanding Tanjavur paintings that flourished at the time of Chola dynasty in ancient Tanjavur. In this traditional art form, the paintings showcase the embellished form of the sacred deities of the region. The deities in the paintings are festooned with glass pieces, pearls, semi-precious stones, and gold and other vibrant colors. In the modern times, Tanjavur paintings look up to human beings, animals, floral motifs, and birds as muses. தமிழாக்கம். கலைகளின் தலைநகரம் இந்தியாவாகும். தமிழ்நாடு பிரசித்தி பெற்றது அங்கு உள்ள கோவில்கள், கட்டடக்கலை, நவரத்தின கற்கள் ஆகியவற்றினால்தான். இந்த மாநிலத்தில் உயர்ந்தவையாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் எல்லோராலும் சிறப்பாய் அறியப்பட்டவையாயும் உள்ள தஞ்சாவூர் ஓவியங்களே ஆகும். இவ்வோவியங்கள் சோழர் காலத்தில்தான் வெகுவாய் தலைத்தோங்கின. அந்த கலாச்சார ஓவியங்கள் அனைத்தும் தெய்வங்களின் ஓவியங்களாய் இருந்ததால் அப்பகுதி புனிதமாய் கருதப்பட்டது. ஓவியங்கள் கண்ணாடி துகள்களால் செய்யப்பட்டவை. மேலும் தங்கத்தாலும் பல நிறங்கள் அடங்கிய விலை மதிப்பற்ற கற்களாலும் உருவானவை. ஆனால் தற்போதைய நவீன காலத்தில் தஞ்சாவூர் ஓவியங்கள் தெய்வங்களை பற்றி மட்டும் குறிப்பிடாமல் மனிதர்கள், விலங்குகள், மலர்கள், பறவைகள், மைய கருத்துகள் போன்றவற்றையும் குறிப்பிடுகின்றன. கீழ்காணும் தொடர்களில் அடைப்புக்குள் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. அடைப்புக்குள்ள உள்ள பெயர் சொல்ல தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு, கபிலன் திறமையானவர் என்று டேஸ் தெரியும். அடைப்புக்குறிக்குள்ள குமரன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நேற்று முதல் டேஸ் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. அடைப்புக்குள்ள அணைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர், நேற்று முதல் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. செகண்ட் கொஸ்டின், உங்களுக்கு டேஸ் நன்மை என நினைக்கிறார்கள். அடைப்புக்குள்ள யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர், உங்களுக்கு யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள். தேர்ட் கொஸ்டின், முருகன் டேஸ் சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. அடைப்புக்குள்ள வேகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. முருகன் வேகமாய் சென்றும் பேருந்தை பிடிக்க இயலவில்லை. ஃபோர்த் கொஸ்டின், நம்முடைய டேஸ் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். அடைப்புக்குள்ள தேவைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன்சர், நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும். பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு, களம் களம். ஃபஸ்ட்டு களம் பள்ளிக்கு போடுற லா போட்டிருக்காங்க. செகண்ட் களம் லட்டுக்கு போடுற லா. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வளம் வளம். ஃபஸ்ட்டு வளம் லட்டுக்கு போடுற லா. ரெண்டாவது போட்டிருக்கிற லா பள்ளிக்கு போடுற லா. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள்
நீர் வளத்தால் செழித்திருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் புல் புல். ஃபஸ்ட்டு புல் வந்து லட்டுக்கு போடுற லா, செகண்ட் புல் வந்து பள்ளிக்கு போடுற லா. ஆன்சர் புல் அடைப்புக்குள்ள பறவை கூடு கட்ட புல்லினை பயன்படுத்தும். அதாவது புல் பள்ளிக்கு போடுற இல் போட்டால் புல் போட்டால் அது வந்து பறவை. பறவை கூடு கட்ட புல்லினை பயன்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் உலை உலை. ஃபஸ்ட்டு உலை வந்து பழத்துக்கு போடுற லா போட்டிருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய உலை வந்து பள்ளிக்கு போடுற லா போட்டிருக்காங்க. ஆன்சர் வயலில் இறங்கி உலை வேட்க மனிதன் உழைக்கிறான். உலை அதாவது பள்ளிக்கு போடுற லா போட்ட உலை அப்படின்னா வந்து தலை. வயலில் இறங்கி தலை வேட்க மனிதன் உழைக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் கான் கான். ஃபஸ்ட்டு கான் வந்து 2 சுழி இன்னு, ரெண்டாவதாக கொடுத்துருக்க கான் வந்து 3 சுழி இன்னு. கானிற்கு சென்று இயற்கையை காண்கின்றான். ஃபோர்த் ஒன் ஊன் ஊன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஊன் வந்து 3 சுழி இன்னு, ரெண்டாவது இருக்கக்கூடிய ஊன் வந்து 2 சுழி இன்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தம் ஊனாக ஊனை உண்ணுகின்றனர். ஃபிஃப்த் ஒன் திண்மை திண்மை. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய திண்மைக்கு இன் வந்து 2 சுழி இன் போட்டிருக்காங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய திண்மைக்கு இன் வந்து 3 சுழி இன் போட்டிருக்காங்க. ஆன்சர் மனிதர்களுள் சிலர் திண்மையுடன் திண்மை செய்கின்றன. அதாவது திண்மையுடன் அப்படின்னா வந்து மனதைரியத்துடன், 2 சுழி இன் போட்ட திண்மை அப்படின்னா வந்து தீமை. இலக்கிய நயம் பாராட்டுக. அந்தியிருளாட் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன், பிந்தியந்த காரிலுள்தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான், சிந்தாமல் சிதறாமல் அழகை எல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி, இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எல்வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ. இந்த பாடலை எழுதியவர் வந்து பாரதிதாசன். மொழியோடு விளையாடு. எண்ணங்களை எழுத்தாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வரைபடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் உன்னை நீயே உற்றுப்பார். நீ ஒரு நிலா, கூர்மையான முட்கள் மூடியிருக்கின்றது உன்னை, அவைகளை விலக்கி விட்டுப்பார். உன்னை சுவாசம் செய்ய நந்தவனமாய் நான். நான்கரை சக்கர வடிவம். நான்கரை சக்கர வடிவம். மேனி திடமே விடுமே, மேடு விளையாடுவமே, மேவ டுவோட சாருமே, மேரு சாதுதோ தினிமே. 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான்கரை சக்கர வடிவத்துக்குள்ளே பொருத்தியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எழுத்து எல்லாமே மே அப்படின்னு இருக்கிறதுனால அதை வந்து நடுவில் போட்டாங்க மீன். அதுக்கப்புறம் ரெண்டாவது இருக்கக்கூடிய எழுத்தை அந்த 4 கட்டத்துக்குள்ளேயும் போட்டுட்டாங்க. மூணாவது இருக்கக்கூடியதெல்லாம் கடைசியாக இருக்கிற கட்டத்தில் நிரப்பிட்டாங்க. இதுக்கான விளக்கம் என்னென்னா, காடு மேடு என்று பாராமல் நன்றாக விளையாடுவோம், அதனால் நம் உடம்பு திடமாகும், மேவி வரும் நோய்களும் ஓட இமயமலை போன்ற சான்றோர் பாராட்டும்படியான செய்தியும் இனி மேவி வரும். அதாவது காடு மேடு எல்லாம் பாராமல் நன்றாக நம்ம வந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளோட உடம்பு வந்து திடமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேவி வரும் நோய்களும் ஓட இமயமலை போன்ற சான்றோர் பாராட்டும்படியான செய்தியும் இனி மேவி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரிய இடத்தில் எழுதுக. தேடு தேனி போலாவதே, தேவ லாமென நாடுதே, தேடு நாணய மாடுதே, தேடு மாநிலை தேடுதே. இந்த 4 லைன்ஸையும் வந்து இந்த ரவுண்ட்குள்ளே பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் எழுத்து வந்து தேங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறனால அதை நடுவில் போட்டுக்கிறோம். ரெண்டாவது எழுத்து வந்து அந்த 4 கட்டத்துலேயும் ரெண்டாவதாக இருக்கிற கட்டத்தில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா மூணாவது இருக்கக்கூடியதெல்லாம் வந்து லாஸ்ட் கட்டத்தில் நிரப்பிக்கிறோம். இதுக்கான விளக்கம், பூக்கள் தோறும் தேனை தேடி அலைகின்ற தேனீயை போல சுறுசுறுப்பாகும் நிலைதான் சிறந்ததென்று நாட வேண்டும். எவரிடமும் நயத்தோடு பேச வேண்டும். இவ்வாறு இருந்தால் உயர்ந்தோர் நம்மை தேடி வருவர். அதாவது என்னென்னா, பூக்களை தேடி தேனீக்கள் எல்லாம் அந்த தேன் எடுக்கிறதுக்காக எப்படி சுறுசுறுப்பாக ஓடி போய் அதை கண்டுபிடிக்குதோ அது மாதிரி தான் நம்மளும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவரிடமும் நயத்தோடு பேச வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.
அவ்வாறு இருந்தால் வந்து உயர்ந்தோர் நம்மை தேடி வருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. 4 சொற்களை கொண்டு ஒரு தொடரை எழுத சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு வானம், பற, நிலவு, தொடு. இந்த 4 சொற்களை வச்சு ஒரு தொடர் உருவாக்கிக்கிறாங்க. என்னன்னா வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம். வானத்தில் பறப்போம், பறந்து நிலவை தொடுவோம் அப்படின்னு 4 சொற்களும் இருக்கிற மாதிரி ஒரு தொடரை உருவாக்கிக்கிறாங்க. அதே மாதிரி உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சருகு, விழு, மண், அலை. இந்த 4 சொற்களையும் வச்சு ஒரு தொடர் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சருகு, விழு, மண், அலை. இது வந்து சருகு கீழே விழுந்ததால் மண் அலை போல் காணப்பட்டது. சருகு வந்து கீழே விழுந்ததுனால மண் வந்து ஒரு அலை போல காணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் விண்மீன், ஒளிர், எரி, விழு. ஆன்சர் விண்மீன், ஒளிர், எரி, விழு அப்படிங்கிறதுக்கு வந்து விண்மீன் ஒளிர்ந்து எரிந்து விழுந்தது. விண்மீன் வந்து ஒளிர்ந்து எரிந்து விழுந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் குதிரை, வேகம், ஓடு, தாவு. இந்த 4 சொற்களை வச்சு ஒரு தொடர் உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் குதிரை, வேகம், ஓடு, தாவு அப்படின்னா குதிரை வேகமாய் ஓடி தாவியது. குதிரை வந்து வேகமாக ஓடி தாவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் குழந்தை, நட, தளிர் நடை, விழு. இந்த 4 சொற்களை வச்சு ஒரு தொடர் உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் குழந்தை, நட, தளிர் நடை, விழு அப்படிங்கிறதுக்கு வந்து குழந்தை நடக்க நினைத்து தளிர் நடை நடந்து விழுந்தது. ஒரு குழந்தை வந்து நடக்க நினைத்து தளிர் நடை நடந்து விழுந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் திரை, கான், கைதட்டல், மக்கள். இந்த 4 சொற்களை வச்சு ஒரு தொடர் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் திரை, கான், கைதட்டல், மக்கள், எழுந்தது. மக்கள் இதுக்கான ஆன்சர் வந்து திரைக்காட்சியை காண்கின்ற பொழுது கைத்தட்டல் மக்களிடம் எழுந்தது. திரைக்காட்சியை பார்க்குற போது மக்களிடம் வந்து கைத்தட்டல் எழுந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நிற்க அதற்கு தக. குறிப்பேடுகள் உருவாக்குதல், சேகரிப்பு, ஏதேனும் கலை பயிலல். கலைகளில் உங்களுக்கு பிடித்த வடிவங்கள் எவை? காரணம் என்ன? ஆன்சர் சிலை வடிவம் பிடிக்கும், உயிர்ப்புள்ளதாக இருப்பதால். நீங்கள் எந்த கலையில் வல்லவர்? ஆன்சர் பேச்சுக்கலை. ஏதேனும் கலை பயில நினைத்தால் உங்கள் தேர்வு எதுவாக இருக்கும்? ஆன்சர் ஹார்மோனியம். பொழுதுபோக்குக்காக பொருள்களை சேகரிப்பதில் ஆர்வம் உண்டா? ஆம் எனில் எவையவை என குறிப்பிடுக. எடுத்துக்காட்டு அஞ்சல் தலை நாணயங்கள். உண்டு. உள்நாட்டு, வெளிநாட்டு, பழைய புதிய நாணயங்கள். பொன்மொழிகள், குறிப்புகள் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து எழுதி குறிப்பேடு தயாரிக்கும் வழக்கம் உண்டா? ஆம் எனில் அவை எத்தகையவை என குறிப்பிடுக. ஆன்சர் பொன்மொழி குறிப்பேடு உண்டு. இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்ற தென்பானும் இருக்கின்றானே சமூக நீதி. நாட்குறிப்பு எழுதுவீர்களா? ஆம் எனில் எத்தகைய குறிப்புகளை எழுதுவீர்கள்? ஆன்சர் நாட்குறிப்பு எழுதுவேன். என் நெஞ்சத்தை தொட்டு நிகழ்வுகளை எழுதுவேன். படிப்போம், பயன்படுத்துவோம். திரைத்துறை. ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து கவின் கலைஞர். அனிமேஷன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து இயங்கு படம். நியூஸ் ரீல் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து செய்தி படம். சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து தமிழ் சொல் வந்து ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து ஒளி விளைவு. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம். அறிவை விரிவிசை. எனது சுயசரிதை அதனோட ஆசிரியர் வந்து சிவாஜி கணேசன். மெய்ப்பாடு அதனுடைய ஆசிரியர் வந்து தமிழண்ணல். காப்பிய தமிழ் அதனுடைய ஆசிரியர் வந்து ஈரா காசிராசன். அஜயன் பாலா அதனோட ஆசிரியர் வந்து உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3. செலியன் வந்து உலக சினிமா 1, 2 பேசும் படம். அம்சன் குமார் வந்து சினிமா ரசனை. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வந்து புதுமை பித்தன். கற்பவை கற்றபின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. ஒரு வரைபடம் ஒன்று கொடுத்து அதுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். ஆப்ஷன் ஆ
உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஆப்ஷன் இ வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. ஆன்சர் ஆப்ஷன் ஆ உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. செகண்ட் கொஸ்டின் கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டறிக. ஒரு கவிதை கொடுத்து அதுக்கு பொருந்தக்கூடிய திருக்குறள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மனமோ மாட்டு வண்டி, பாதையொழுங்கில் போக நினைக்கும் மாடு, இப்படி இருந்தால் எப்படி நகரும் வாழ்க்கை சக்கரம், ஊர் போகும் பாதையில் சக்கரம் உருண்டால் அதுவே அறிவு, அதுவே தெளிவு. இந்த கவிதைக்கு பொருந்தும் திருக்குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. ஆப்ஷன் ஆ சென்ற இடத்தால் செலவிட தீது ஒரீஇ நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ஆப்ஷன் இ அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். ஆன்சர் ஆப்ஷன் ஆ சென்ற இடத்தால் செலவிட தீது ஒரீஇ நன்றின்பால் உய்ப்பது அறிவு. தேர்ட் கொஸ்டின் பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. நாலடியார் பாடலுக்கு பொருத்தமான திருக்குறள் கேட்டிருக்காங்க. சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாரிபோல் மாண்ட பயத்ததாம் மாரி வரந்தக்கால் போலுமே வாளருவி நாட சிறந்தக்கால் சீரியார் நட்பு. இந்த நாலடியார் பாடலுக்காக பொருத்தமான திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும். ஆப்ஷன் ஆ எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். ஆப்ஷன் இ நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். ஆன்சர் ஆப்ஷன் இ நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். ஃபோர்த் கொஸ்டின் அல்லல் படுப்பதுவும் இல் எவரோடு பழகினாள். அல்லல் படுப்பதுவும் இல் அப்படிங்கிற திருக்குறளோட லைன் வந்து எவரோடு பழகினாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தீயினத்தார். ஃபிஃப்த் கொஸ்டின் திண்ணியர் என்பதன் பொருள். திண்ணியர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மன உறுதியுடையவர். சிக்ஸ்த் கொஸ்டின் ஆராய்ந்து சொல்கிறவர். ஆராய்ந்து சொல்கிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தூதுவர். செவன்த் கொஸ்டின் பொறுத்துக. பாம்போடு உடன் உறைந்தற்று அதுக்கு நேராக 1 தீக்காய்வார். செத்தார் அதுக்கு நேராக 2 சீர் அளிக்கும் சூது. வறுமை தருவது அதுக்கு நேராக 3 கல் உண்பவர். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அதுக்கு நேராக 4 உடம்பாடு இல்லாதவர். ஆன்சர் 4 3 2 1. பாம்போடு உடன் உறைந்தற்று அப்படின்னா உடம்பாடு இல்லாதவர். செத்தார் அப்படின்னா கல் உண்பவர். வறுமை தருவது அப்படின்னா சீர் அளிக்கும் சூது. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னா தீக்காய்வார். எய்த் கொஸ்டின் நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர் தான் வந்து நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th கொஸ்டின் எளியது அரியது என்பன. எளியது அரியது அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சொல்வது சொல்லியபடி செய்வது. சொல்வது வந்து எளியது, சொல்லியபடி செய்வது வந்து அரியதுன்னு சொல்லியிருக்காங்க. 7th லெசன் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் அருமை உடைய செயல். இந்த லெசனில் 6 டாபிக்ஸ் இருக்குது. இலக்கியத்தில் மேலாண்மை, அதிசய மலர், தேயிலை தோட்டப்பாட்டு, புறநானூறு, சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும், தொன்மம். இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இலக்கண தேர்ச்சிக்கொள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. தொன்மத்திற்கு பொருந்தாது ஒன்று தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ கர்ணன் தோற்றான் போ. கர்ணன் தோற்றான் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ இந்த நாரதரிடம் எச்சரிக்கையாக இரு.
இந்த நாரதரிடம் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ இந்தா போரான் தருமன். இந்தா போரான் தருமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. இதான் வந்து தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்று. செகண்ட் கொஸ்டின், தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க. தொன்மம் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட வடிவங்கள். உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட வடிவங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ பழங்கதையை கொண்டு கருத்தை விளக்குவது. பழங்கதையை கொண்டு அதனோட கருத்தை விளக்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ நம்ப முடியாதது போல் தோன்றும் நிகழ்ச்சிகள் செய்திகள். நம்ப முடியாது போல தோன்றும் நிகழ்ச்சிகளும் செய்திகளும் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இ விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. விளங்காத கருத்துக்களை வந்து பழமொழியின் மூலமாக விளக்குவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. தேர்ட் கொஸ்டின், சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர். சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புதுமை பித்தன். புதுமை பித்தன் தான் வந்து தொன்மங்களை சாப விமோசனம் அகலிகை கதைகளில் பயன்படுத்தியவர்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக. பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அறம் அதுக்கு நேராக 1 கர்ணன். வலிமை அதுக்கு நேராக 2 மனுநீதி சோழன். நீதி அதுக்கு நேராக 3 பீமன். வள்ளல் அதுக்கு நேராக 4 தருமன். ஆன்சர் 4 3 2 1. அறம் அப்படின்னா தருமன். வலிமை அப்படின்னா பீமன். நீதி அப்படின்னா மனுநீதி சோழன். வள்ளல் அப்படின்னா கர்ணன். ஃபிஃப்த் கொஸ்டின், தொன்மம் விளக்கம் தருக. தொன்மம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிப்படுத்துகின்றன. அதாவது தொன்மம் வந்து சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உவமை கதைகளாகவும் மெய்யியல் உருவங்களாகவும் நின்று சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்றன. தொன்மம் வந்து உவமை கதைகளாகவும் நின்று மெய்யியல் உருவங்களாகவும் நின்று சமுதாயத்துக்கு வழிகாட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. தொன்மம் அப்படிங்கிறத வந்து அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சமுதாயத்தின் ஆழ்மனதிலிருந்து வெளிப்படுவனவாக அவற்றினால் ஏற்படும் கட்டமைப்பின் குறியீடுகளாகவும் விளங்குகின்றன. தொன்மம் வந்து சமுதாயத்தின் ஆழ்மனத்திலிருந்து வெளிப்படுவனவாக அவற்றினால் ஏற்படும் கட்டமைப்பின் குறியீடுகளாகவும் விளங்குகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. 6th கொஸ்டின், பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை எழுதுக. பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம் அன்றாட பேச்சில் மரபு தொடர்களாக தொன்மங்கள் கலந்துள்ளன. நம்மளுடைய அன்றாட பேச்சிலேயே வந்து மரபு தொடர்களாக தொன்மம் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான். கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது இராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீதை வெளியே வந்தால் தீங்கு வரும் என்பதற்காக இலக்குவன் கோடு கிழித்த நிகழ்விலிருந்து உருவான மரபு தொடர். அதாவது இராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீதை வந்து வெளியே வந்தால் அவங்களுக்கு வந்து தீங்கு வரும் என்பதற்காக இலக்குவன் கோடு கிழித்த நிகழ்விலிருந்து உருவான மரபு தொடர் தான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மனுநீதி சோழன் தன் தேர் சக்கரத்தில் இறந்த கன்றுக்காக தன் மகனை தேர் ஏற்றி கொன்ற சோழன் நீதி தவறாத ஆட்சி. அதாவது தன் தேர் சக்கரத்தில் இறந்து போன கன்றுக்காக அவருடைய மகனையே வந்து தேரேற்றி கொன்ற சோழன் நீதி தவறாத ஆட்சி வந்து மனுநீதி சோழன் சொல்லியிருக்காங்க. 7th கொஸ்டின், உள்மனம் ஒரு பாற்கடல். அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா. இக்கவிதையில் வெளிப்படும் தொன்மம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கவிதையில் வெளிப்படக்கூடிய தொன்மம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொன்மங்கள் முரண்பட்டவை. தொன்மங்கள் வந்து முரண்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று சேர்ந்திருக்கிற சூழலை விளக்க பயன்படுகின்றது. ஒன்று வந்து சேர்ந்திருக்கிற சூழலை விளக்க பயன்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இப்பாடலில் பாற்கடல், அமுதம், ஆழகாலம் ஆகிய தொன்மங்கள் வெளிப்படுகின்றன. இந்த பாடலில் வந்து பாற்கடல், அமுதம், ஆழகாலம் அப்படின்னு 3 தொன்மங்கள் வெளிப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பலவுள் தெரிவு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும். அதாவது பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் அப்படிங்கிறத விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சோழன் நலங்கிள்ளியை கோவூர் கிழார். விழித்திருந்தவர் சோழன் நலங்கிள்ளி, பாடியவர் கோவூர் கிழார். செகண்ட் கொஸ்டின், அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி கடக்க சொல்வது. அதிசய மலரோட புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி கடக்க சொல்வது எதையும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடந்த கால துயரங்களை. கடந்த கால துயரங்களை தமிழ் நதி அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு கடக்க சொல்வதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், முச்சந்தி இலக்கியம் என்பது. முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிறது கூற்று 1 கதை வடிவிலான வடிவமுடையது. முச்சந்தி இலக்கியம் கதை வடிவிலான வடிவமுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது. முச்சந்தி இலக்கியம் பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று 1, 2 சரி. கதை வடிவிலான வடிவம் உடையது அப்படிங்கிறது சரி. பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது அப்படிங்கிறதும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரெச்சம். அதாவது உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் அப்படிங்கிறதுல அந்த வளர்ந்த அப்படிங்கிறதோட வளர்ந்த இடந்தனில் அப்படிங்கிறதோட பெயரெச்ச என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பெயரெச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வளர்ந்த. ஃபிஃப்த் கொஸ்டின், யானை புக்க புலம் போல இவ்வுவமைக்கு பொருத்தமான தொடர். யானை புக்க புலம் போல அப்படிங்கிற உவமைக்கு பொருத்தமான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது. தமிழாக்கம் தருக. A white woman about 50 years old was seated next to a black man. Obviously disturbed by this, she called the air hostess. Madam, what is the matter? The hostess asked. You placed me next to a black man. Give me an alternative seat. The hostess replied. Almost all the places on this flight are taken. I will go to see if another place is available. The hostess went away and came back a few minutes later. Madam, just as I thought. There are no other available seats in the economy class. We still have one place in the first class. Before the woman could say anything, the hostess continued. It would be scandalous to make someone sit next to someone so disgusting. She turned to the black guy and said, Sir, a seat awaits you in the first class. At the moment, the other passengers who were shocked by what they had just witnessed stood up and applauded. Take a lesson from the sun who shines his light on everyone, or the rain that falls on every single shore. No distinction of our race or the color of our face. Nature's gifts are there for all men, rich or poor. Courtesy S. Paul Vigas. தமிழாக்கம். 50 வயது மதிக்கத்தக்க ஒரு வெள்ளைக்கார பெண்மணி ஒரு கருப்பு நிற நீக்ரோ மனிதன் அருகே அமர்ந்திருந்தாள். இதனால் வெறுப்புற்ற அவள் விமான பணிப்பெண்ணை அழைத்து தமக்கு வேறு இருக்கை வேண்டும் என முறையிட்டாள். ஏறக்குறைய எல்லா இருக்கைகளும் நிரம்பிவிட்டன. வேறு ஏதேனும் உள்ளனவா என பார்க்கிறேன் என்று பணிப்பெண் பதிலளித்தாள். சற்று தூரம் சென்ற பணிப்பெண் ஒரு சில வினாடிகளில் திரும்பி வந்து, 2ஆம் வகுப்பில் இருக்கைகள் இல்லை, ஆனால் முதல் வகுப்பில் ஒரு இடம் உள்ளது என்றாள். அந்த பெண் வாய் திறக்கும் முன் விமான பணிப்பெண் தொடர்ந்தாள். பக்கத்தில் அமர்ந்து பயணிப்பது வெறுப்பாக உள்ளது என்பதை நானும் வெறுக்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த கருப்பின இளைஞனை நோக்கி, ஐயா, உங்களுக்கு முதல் வகுப்பில் ஒரு இருக்கை காத்திருக்கிறது என்று அவனை அழைத்தாள். இதனை கண்ட மற்ற பயணிகள் எழுந்து நின்று அவளின் செயலை கண்டு கைதட்டி பாராட்டினார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால்,
சூரியன் பேதமின்றி அனைவருக்கும் ஒளி வீசுகிறது. மழை எல்லா இடங்களிலும் பொழிகிறது. இயற்கையே இவ்வாறு பேதமின்றி தனது கொடைகளை வழங்கும்போது இனத்தையும் நிறத்தையும் மற்றும் முகத்தையும் பார்த்து சக மனிதனை நாம் வெறுக்கலாமா? மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மரபு சொற்களை ஒரு தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆர அமர. ஆர அமர அப்படிங்கிற மரபு சொற்களை ஒரு தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், நீ தொழில் தொடங்குவதற்கு முன் ஆர அமர யோசிக்க வேண்டும். அதாவது நீ தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி ஆர அமர யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆணி அடித்தாற் போல. ஆணி அடித்தாற் போல அப்படிங்கிற மரபு சொற்களை ஒரு தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், என் நண்பன் எழுதிய கவிதை சமுதாய சீர்கேடுகளை ஆணி அடித்தாற்போல் உணர்த்தின. அதாவது என் நண்பன் எழுதிய கவிதை சமுதாய சீர்கேடுகளை ஆணி அடித்தாற்போல உணர்த்தின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகலக்கால். அகலக்கால் அப்படிங்கிற மரபு சொற்களை ஒரு தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், வரவுக்கு மீறி செலவு செய்து அகலக்கால் வைப்பது ஆபத்தில் கொண்டு விடும். அதாவது நம்மளுடைய வரவுக்கு மீறி செலவு செய்வது அகலக்கால் வைப்பது ஆபத்தில் கொண்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழி வழியாக. வழி வழியாக அப்படிங்கிற மரபு சொற்களை ஒரு தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், எங்கள் வீட்டில் வழி வழியாக குலதெய்வ வழிபாடு நடத்தி வருகிறோம். எங்கள் வீட்டில் வழி வழியாக குலதெய்வ வழிபாடு நடத்தி வருகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கண் துடைப்பு. கண் துடைப்பு அப்படிங்கிற மரபு சொற்களை உருவாக்கி ஒரு தொடரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், வேலை வாய்ப்புக்கான நேர்காணல் இன்று வெறும் கண் துடைப்பாகி வருகிறது. அதாவது வேலை வாய்ப்புக்கான நேர்காணல் இன்றைய சூழ்நிலையில் வெறும் கண் துடைப்பாகி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கிய நயம் பாராட்டுக. பூமி சருகாம் பாலையை முத்து பூத்த கடல்களாக்குவேன். புயலை கூறுபடுத்தியே கோடி புதிய தென்றலாக்குவேன். இரவில் விண்மீன் காசினை செலுத்தி இரவலரோடு பேசுவேன். இரவெரிக்கும் பரிதியை ஏழை விறகெரிக்க வீசுவேன். இந்த நூலுக்கான ஆசிரியர் நா. காமராசன். தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழைகளை நீக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. இதில் இருக்கக்கூடிய மரபு பிழைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. செகண்ட் ஒன், முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான் அப்படிங்கிறதுக்கு மரபு பிழைகளை நீக்கிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மரபு பிழை சாப்பிட்டு குடித்தான், இந்த ரெண்டு தான் மரபு பிழை. இதை மாற்றி அமைக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர், முருகன் சோறு உண்டு பால் பருகினான். தேர்ட் ஒன், கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார். கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார் அப்படிங்கிறதுக்கான மரபு பிழைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மரபு பிழை அமைத்தார் அப்படிங்கிறது தான் மரபு பிழை. ஆன்சர், கோவிந்தான் குடியிருக்க சுவர் எழுப்பி கூரை வேய்ந்தார். ஃபோர்த் ஒன், வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மரபு பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மரபு பிழை என்னென்னா சிங்கக்குட்டியும் அப்படிங்கிறதும் யானை குட்டியும் அப்படிங்கிறது தான் மரபு பிழை. இதை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குருளியையும் யானை கன்றியும் கண்டேன். ஃபிஃப்த் கொஸ்டின், ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன அப்படிங்கிறதுக்கு மரபு பிழைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மரபு பிழைகள் என்னென்னா தொழுவத்தை அப்படிங்கிறதும் மரபு பிழை, பொந்துகள் அப்படிங்கிறதும் மரபு பிழை. ஆன்சர், ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிகள் வலைகள் அமைத்திருந்தன. 6 பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர் அப்படிங்கிறதுக்கான மரபு பிழைகளை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மரபு பிழை என்னென்னா மட்டையால் வைத்திருந்தனர் அப்படிங்கிறத
மரபு பிழை. ஆன்சர் பனையோலையால் கூரை வேய்ந்திருந்தனர். பத்தியை படித்து தேவையான இடங்களில் நிறுத்தற்குறிகளை இட்டு எழுதுக. இளங்கோ அடிகள் சாத்தனாரிடம் முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே, அவர்களுடைய முந்தைய வினை யாது? அதன் விளைவு என்ன? நிகழ்ந்த காலம் யாது? அதை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக என கேட்டார். அதாவது இளங்கோ அடிகள் சாத்தனாரிடம் முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே, அது முந்தைய வினை, அதனோட முந்தைய வினை யாது? அதனோட விளைவு என்ன? அதனோட நிகழ்ந்த காலம் யாது அப்படின்னு நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக என கேட்டார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறுத்தற்குறிகளிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இளங்கோ அடிகள் சாத்தனாரிடம். இளங்கோ அடிகள் சாத்தனாரிடம் அதுக்கப்புறமா ஒரு கமா கொட்டேஷன் கொடுத்துட்டு மேலே டபுள் கொட்டேஷன் கொடுத்து அதுக்குள்ளே முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியக்குறி போட்டுட்டு அவர்களுடைய முந்தைய வினை யாது ஒரு கேள்விக்குறி போட்டு அதன் விளைவு என்ன அதுக்கு ஒரு கேள்விக்குறி போட்டு நிகழ்ந்த காலம் யாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறி போட்டு அதை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக அப்படிங்கிறதோட மேலே டபுள் கொட்டேஷன் முடிச்சுட்டு என கேட்டார் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இதான் அந்த பத்திக்கான தேவையான இடங்களுக்கான நிறுத்தற்குறிகளை இட்டு எழுதியதுன்னு சொல்லியிருக்காங்க. மொழியோடு விளையாடு. எண்ணங்களை எழுத்தாக்குக. ஒரு வரைபடம் கொடுத்து அதில் இருக்கக்கூடியதை எண்ணங்களை எழுத்தாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாரதி கண்ட புதுமை பெண்கள் நாங்கள். வீட்டினில் அடைத்து வைக்கும் கிளிகள் அல்ல நாங்கள். பிள்ளை பெறும் இயந்திரங்கள் அல்ல நாங்கள். விண்ணில் பயணம் செய்திடுவோம். விந்தைகள் பல புரிந்திடுவோம். ஆடல் மட்டும் ஆடும் பெண்கள் அல்ல. விளையாட்டுகளில் விவேகம் காட்டும் வீராங்கனைகள். கணிதம் அறியா மக்குகள் அல்ல நாங்கள். கணினியிலும் விற்பனர்கள் நாங்கள். நிதியிலும் நீதியிலும் மேலாண்மை பெறுவோம் நாங்கள். வீராங்கனைகளாக பாதுகாப்புக்கும் வலம் வரும் காவல் தெய்வங்கள் நாங்கள். விமானிகளாகி விண்ணகத்தில் உலா வருவோம். ஆட்சியராகி அகிலத்தில் நல்லாட்சி தருவோம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அல்ல. தீமைகள் அழிவதும் பெண்ணாலே என திருத்துவோம். மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்று பாடிய கவிமணியை வணங்கி முடிக்கிறோம். படிப்போம் பயன்படுத்துவோம். அடைப்புக்குள்ள வங்கி. டெபிட் கார்டு அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் கேட்பு வரைவோலை. வித்ட்ராவல் ஸ்லிப் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் திரும்ப பெறல் படிவம். டெல்லர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் விரைவு காசாளர். மொபைல் பேங்கிங் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ்ச்சொல் இணைய வங்கி முறை. தொல்தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம். அது செந்தி நடராசன். முச்சந்தி இலக்கியம் அப்படிங்கிறது ஆ இரா வெங்கடாஜலபதி. கல்வெட்டு அப்படிங்கிறது இதழ். கல்வெட்டுக்கள் சொல்லும் கோயில் கதைகள் குடவாயில் பாலசுப்பிரமணியன். நீர்க்குமிழி கே பாலசந்தர். வெள்ளை இருட்டு இன்குலாப். முள்ளும் மலரும் உமாசந்திரன். 8th லெசன் மனிதம் ஆளுமை. எல்லா உயிரும் தொழும். இந்த லெசனில் 7 டாபிக்ஸ் இருக்குது. நமது அடையாளங்களை மீட்டவர், முகம், இரட்சணிய யாத்ரீகம், சிறுபானற்றுப்படை, கோடை மலை, குறியீடு, திருக்குறள். இந்த லெசனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இலக்கண தேர்ச்சிக்குள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குறியீடுகளை பொறுத்துக. பெண் அதுக்கு நேராக 1 சமாதானம். புறா அதுக்கு நேராக 2 வீரம். தராசு அதுக்கு நேராக 3 விளக்கு. சிங்கம் அதுக்கு நேராக 4 நீதி. ஆன்சர் 3142. பெண் அப்படின்னா விளக்கு. புறா அப்படின்னா சமாதானம். தராசு அப்படின்னா நீதி. சிங்கம் அப்படின்னா வீரம். செகண்ட் கொஸ்டின், கூற்று. 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டயம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டயம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், பொதலேர், ரைம்போ, வெர்லேன், மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தார்கள். காரணம் என்னென்னா, குறியீட்டியத்தை பொதலேர்,
ரெயின்போ, வெர்லேன், மல்லார்மே முதலானவர்கள் வந்து வளர்த்தார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஒரு இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது அப்படிங்கிற கூற்று வந்து சரி. பொதலே, ரெயின்போ, வெர்லேன், மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தார்கள் அப்படிங்கிற காரணமும் வந்து சரி. தேர்ட் கொஸ்டின், சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள். அதாவது சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களுடைய உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தக்கூடிய குறியீடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உள்ளுரை உவமை. சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் உள்ளுரை உவமை. ஃபோர்த் கொஸ்டின், திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது? அதாவது திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் அப்படிங்கிறதுக்கு எதனோட குறியீடாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திட்டம். திட்டம் அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான் வரம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது? அதாவது மறைத்து சொல்கிறதுக்காகவும் மிகுத்து சொல்கிறதுக்காகவும் அழுத்தி சொல்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய இலக்கிய உத்தி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறியீடு. குறியீடை பயன்படுத்தி தான் ஒரு சொல்ல மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும்னு சொல்லியிருக்காங்க. பலவுள் தெரிவு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி. அதாவது சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனோட இன்றைய நிலப்பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திண்டிவனம். சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி திண்டிவனம். செகண்ட் கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பொருந்தாத ஒன்றை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஆ தனித்தமிழ் தந்தை, அதுக்கு நேராக 1 மு வரதராசனார். ஆப்ஷன் ஆ ஆராய்ச்சி பேரறிஞர், அதுக்கு நேராக 2 மயிலை சீனி வெங்கடசாமி. ஆப்ஷன் இ தமிழ் தென்றல், அதுக்கு நேராக 3 திருவி கா. ஆப்ஷன் இ மொழி ஞாயிறு, அதுக்கு நேராக 4 தேவநேய பாவனார். இதில் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தனித்தமிழ் தந்தை 1 மு வரதராசனார் அப்படிங்கிறதா வந்து பொருந்தாத ஒன்று. தேர்ட் கொஸ்டின், சா தா சட்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல். சா தா சட்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கிறித்தவமும் தமிழும். கிறித்தவமும் தமிழும் தான் வந்து சாத்தா சட்குணரோட உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல். ஃபிஃப்த் கொஸ்டின், நான் வெற்றுவெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது. அதாவது தான் வந்து வெற்றுவெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி வந்து சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமது அடையாளத்தை. சிக்ஸ்த் கொஸ்டின், கடையெழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள். கடையெழு வள்ளல்களோட வரிசையை சாராத மன்னர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நல்லியக்கோடனும் குமணனும். நல்லியக்கோடனும் குமணனும் தான் வந்து கடையெழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள்னு சொல்லியிருக்காங்க. தமிழாக்கம் தருக. I make sure I have the basic good habits which include respecting my elders, greeting people when I meet them, wishing them well when departing, etc. Other than this, observing the law, serving the poor and downtrodden, helping the sick and needy, giving shelter to the homeless, assisting someone with a physically challenged, etc. are also other good habits of mine to lead on a peaceful life. I develop other good habits: writing, listening to music, dancing, singing, etc. are other such habits which fulfill the needs of my soul. தமிழாக்கம். என்னிடம் உள்ள அடிப்படை நல்ல பழக்கங்களாய் நான் உறுதியிட்டு கூறுவது
வயதில் முதியவர்களை மதித்தலும் மக்களை சந்திக்கும்போது வாழ்த்துக்களை பகிர்வதும் விடைபெறும்போது வாழ்கவென வாழ்த்துவதும் ஆகும். இவை தவிர சட்டத்தை மதித்து நடப்பது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, நோயுற்றோர் மற்றும் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வது, உறைவிடம் இல்லாதவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செய்வது போன்றவை என் நற்பண்புகள் ஆகும். அமைதியான வாழ்க்கை வாழ நான் வளர்த்து கொண்ட நற்பண்புகளாவன எழுதுவது, இன்னிசை கேட்பது, நடனம் ஆடுவது, பாடுவது போன்றவையாகும். இவை போன்ற பழக்கங்கள் என் ஆன்மாவிற்கு நிறைவை தருகின்றன. விடைக்கேற்ற வினா அமைத்தல். விடை: குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில்தான் இடம்பெற்றுள்ளது. குடும்பம் அப்படிங்கிற சொல் முதல்ல திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு விடை சொல்லியிருக்காங்க. அதற்கான வினா அமைக்க சொல்லியிருக்காங்க. வினா என்னன்னா, குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதுதான் அந்த விடைக்கான வினா. ஃபர்ஸ்ட் ஒன், நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டில் டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது அப்படின்னு விடை சொல்லியிருக்காங்க. அதுக்கான வினா கேட்குறாங்க. வினா: நடுவண் அரசு எந்த ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது? செகண்ட் ஒன், சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றன. அதாவது சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்கவும் உதவுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடைக்கான வினா கேட்குறாங்க. ஆன்சர்: சாலைகளில் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பாக பயணிக்க உதவுவது எது? தேர்ட் ஒன், 1856இல் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. 1856 தென்னிந்தியாவில் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடைக்கான வினா கேட்குறாங்க. வினா: தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு எப்போது அமைக்கப்பட்டது? ஃபோர்த் ஒன், யதார்த்த நிகழ்வை படைப்பாளுமையுடன் வெளிப்படுத்துவதே ஆவணப்படம் என்கிறார் கிரியோசன். யதார்த்த நிகழ்வை படைப்பாளுமையுடன் வெளிப்படுத்துவது தான் ஆவணப்படம் அப்படின்னு கிரியோசன் சொல்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த விடைக்கான வினா கேட்குறாங்க. வினா: ஆவணப்படம் என்று எதை கிரியோசன் குறிப்பிடுகிறார்? மொழியோடு விளையாடு. எண்ணங்களை எழுத்தாக்குக. ஒரு வரைபடம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர்: வா வா என் தேவதையே, பொன் வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா, வான் மிதக்கும் கண்களுக்கு மயில் இறகால் மையிடவா, மார் உதைக்கும் கால்களுக்கு மணி கொலுசு நான் இடவா. இலக்கிய நயம் பாராட்டுதல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியெறிந்து வானவரை யழைப்பார், கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேனருவி திரையெலும்பி வானின் வழி யொழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கூணலிளம் பிறைமுடித்த வேணியலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே. இந்த நூலை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். குறுக்கெழுத்து புதிர். இடமிருந்து வளம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மயிலையார் கட்டுரை எழுதிய இதழ்களில் ஒன்று. மயிலையார் கட்டுரை எழுதிய இதழ்களில் ஒன்று 5 எழுத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்: குடியரசு. தகடூர் மன்னன் பெயரின் பின்பகுதி. தகடூர் மன்னனோட பெயரோட பின்பகுதி 3 எழுத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர்: அஞ்சி. ஓய்மா நாட்டு மன்னன் பெயரின் முதல் 3 எழுத்து. ஓய்மா நாட்டோட மன்னனோட பெயரோட முதல் 3 எழுத்து கேட்டிருக்காங்க. 3 எழுத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர்: நல்லி. பொதினி மலையின் வேறு பெயர். பொதினி மலையோட வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 எழுத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர்: மலைநாடு.
பொதினி மலை இவ்வாறும் அழைக்கப்படும். பொதினி மலை வந்து இவ்வாறும் அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 4 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வளமலை நாடு. சாந்தா தத் கதையின் பின்பாதி பெயர். சாந்தா தத் கதையோட பின்பாதி பெயர் கேட்டிருக்காங்க. 2 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடமிருந்து வளம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் மலை. அடுத்து வளமிருந்து இடம் கேட்டிருக்காங்க. பரம்பு மலையின் இன்றைய பெயர். பரம்பு மலையோட இன்றைய பெயர் கேட்டிருக்காங்க. அது வந்து 5 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பிரான்மலை. தகடூரை ஆட்சி செய்தவன். தகடூரை ஆட்சி செய்தவன் சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து 4 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் அதிகமான். காரியின் நாடு எவ்வாறு மருவி உள்ளது. காரியின் நாடு வந்து எவ்வாறு மருவி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 3 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் மலாடு. போந்தியு பிலாத்து என்பவரின் பதவி. போந்தியு பிலாத்து என்பவரின் பதவி வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து 4 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். செய்யுளின் பெயர்களில் ஒன்று. செய்யுளின் பெயர்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வளமிருந்து இடம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாடல். அடுத்து மேலிருந்து கீழ். வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி. வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி கேட்டிருக்காங்க. அது வந்து 5 எழுத்துக்களில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கொல்லிமலை. முகம் கவிதை ஆசிரியரின் முன்பாதி பெயர். முகம் கவிதை ஆசிரியரோட முன்பாதி பெயர் கேட்டிருக்காங்க. அது வந்து 4 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சுகந்தி. தமிழுக்கு தலை கொடுத்தவன். தமிழுக்கு தலை கொடுத்தவன் கேட்டிருக்காங்க. அது வந்து 4 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் குமணன். இரட்சணிய யாத்திரிகத்தின் மூலநூல் ஆசிரியர் பெயர். இரட்சணிய யாத்திரிகத்தின் மூலநூல் ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. அது வந்து 6 எழுத்துக்களில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஜான் பனியன். நீர்நிலையின் பெயர். நீர்நிலையோட பெயர் கேட்டிருக்காங்க. அது வந்து 3 எழுத்துக்களில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலிருந்து கீழ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கடல். வண்டியின் வேறு பெயர். வண்டியின் வேறு பெயர் கேட்டிருக்காங்க. அது வந்து 4 எழுத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலிருந்து கீழ்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வாகனம். இயேசு பிரானை இவ்வாறும் அழைப்பர். இயேசு பிரானை இவ்வாறும் அழைப்பர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 5 எழுத்துக்களில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேலிருந்து கீழ்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இறைமகன். அடுத்து கீழிருந்து மேல். நல்லியின் நாட்டுக்கு இன்று வழங்கும் பெயர். நல்லியின் நாட்டுக்கு இன்று வழங்கும் பெயர் வந்து 3 எழுத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஊட்டி. மயிலையார் ஆய்வு செய்த பல்லவ மன்னன் பற்றிய நூல். மயிலையார் ஆய்வு செய்த பல்லவ மன்னன் பற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 7 எழுத்துக்களில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் நந்திவர்மன். முகம் கவிதையின் ஆசிரியர் பிறந்த ஊர். முகம் கவிதையின் ஆசிரியர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 5 எழுத்துக்களில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆலந்துறை. ஆற்றுப்படை நூல் ஒன்றின் முன்பாதி பெயர். ஆற்றுப்படை நூல் ஒன்றோட முன்பாதி பெயர் கேட்டிருக்காங்க. அது வந்து 4 எழுத்துக்களில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சிறுபானா.
உலகம் என்பதன் வேறு பெயர். உலகம் என்பதன் வேறு பெயர் கேட்டிருக்காங்க. அது வந்து 3 எழுத்துக்களில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஞாலம். நூல்களை வாங்கும் ஆற்றல் டேஸ் இல்லை என்று சொல்வதற்கில்லை. நூல்களை வாங்கும் ஆற்றல் வந்து எதை இல்லை என்று சொல்வதற்கில்லைன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 6 எழுத்துக்களில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கீழிருந்து மேல்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் மனிதர்க்கு. படிப்போம் பயன்படுத்துவோம். அடைப்புக்குள்ள அலுவலக பொருள்கள். ஸ்டாம்ப் பேட் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து மைப்பொதி. ஸ்டாப்லர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து கம்பி தைப்பு கருவி. ஃபோல்டர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து மடிப்புத்தாள். ஃபைல் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து கோப்பு. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து தமிழ் சொல் வந்து இழுவை முத்திரை. எரேசர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் சொல் வந்து அழிப்பான். அறிவை விரிவு செய். தமிழர் வளர்த்த அழகு கலைகள். அதனோட ஆசிரியர் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி. மாறுபட்டு சிந்திக்கலாமா அப்படிங்கிறதோட ஆசிரியர் வந்து CB.K. சாலமன். எழு பெருவள்ளல்கள் அப்படிங்கிறதோட ஆசிரியர் வந்து கி.வா. ஜெகந்நாதன். ரச்சனிய யாத்திரிகம் அப்படிங்கிறோட ஆசிரியர் வந்து புலவர் சே. சுந்தரராசன். இயேசு காவியம் அப்படிங்கிறவரோட ஆசிரியர் வந்து கண்ணதாசன். கோபல்ல கிராமம் அப்படிங்கிறதோட ஆசிரியர் வந்து கி. ராஜநாராயணன். பால் வீதி அப்படிங்கிறதோட ஆசிரியர் வந்து அப்துல் ரகுமான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறோட ஆசிரியர் வந்து அரு ராமநாதன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.